ஹாய் கைஸ், வெல்கம் டு விடிஜி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்க டுங் 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 சஹூர் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேரக்டர் வந்து ரீசெண்டா ரொம்பவும் ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பிரெயின் ராட் கேரக்டர் தான். ஸோ நிறைய பிரெயின் ராட் வந்திருந்தாலும் ஏன் இந்த டுங் டுங் சஹூர் மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்த டுங் டுங் சஹூர் யாரு? இது ஒரு ஏலியனா, இது ஒரு மான்ஸ்டரா, இல்லை யாரு தான் இது அப்படின்றது அந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் இதை ஆரம்பிச்சுது, எதனால் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடிஜி ஸ்டோரிஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு இப்போ ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெயின் ராட் அப்படின்ற வார்த்தையை நீங்க கண்டிப்பா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பிரெயின் ராட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த பிரெயின் ராட் அப்படின்னா வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயங்களை நீங்க பார்க்கும்போது உங்க மூளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மக்கி போகும். உங்க மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செயல் இழந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க கேமிங் சேனல்ஸ்ல இப்போ ரீசெண்டா பார்த்துருக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா GTA அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனா அது GTAவே கிடையாது. உள்ளே போய் பார்த்தா சின்சான் இருப்பான், டோரேமான் இருப்பான், ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், சம்பந்தமே இல்லாமல் எதாவது நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க உங்கள் மூளை வந்து மக்க ஆரம்பிச்சிடும். இதை விடவே இன்னும் மோசமாக யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருப்பார், மெஸ்ஸி இருப்பார், ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. திடீர்னு நெய்மர் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வருவார். அவரு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடித்து ஸ்மாக் போட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சேருவாங்க. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் மீனிங்கே இல்லாமல் வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் மூளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கி போகும். அதனால தான் பிரெயின் ராட் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து சொல்கிறாங்க. அதுமாரி வந்து தான் இந்த டுங் டுங் சஹூர், ட்ரல்லாலேலோ ட்ரல்லாலா, அப்புறம் வந்து சிம்பான்ஜினி பனானினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்தது. பட் என்னதான் இவ்வளோ பிரெயின் ராட் இருந்தாலும் டுங் டுங் சஹூருக்கு ஒரு தனி இடம் இந்த பிரெயின் ராட்ல இருக்கு. ஸோ ஏன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டுங் டுங் சஹூர் அப்படின்ற கேரக்டரோட பிக்சரை யாரு ரிலீஸ் பண்ணான்றதை பார்க்கலாம். ஸோ டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஐடியில தான் ஃபர்ஸ்ட் டுங் டுங் சஹூரோட ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இந்தியாவில் வந்து பைல்வான்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரக்கட்டையை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு சுற்றுவாங்க. நீங்கள் மெயினாக இந்தியன் ஃபிலிம்ஸ் நிறைய ஃபிலிமில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மரக்கட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுங் டுங் சஹூரோட உடம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த டுங் டுங் சஹூர் உடம்பே ஒரு மரக்கட்டையாக இருந்தாலுமே டுங் டுங் சஹூரோட கையிலையும் இன்னொரு மரக்கட்டை இருக்கும். பட் அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டுங் டுங் சஹூரோட உடம்பு. சரி, இப்போ இது எப்படி ப்ரோ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் தான் ஃபேமஸ் ஆச்சு. அந்த டிக்டாக்கர் தெரிஞ்சு போட்டாரா இல்லை தெரியாமல் போட்டாரா தெரியல, அவர் ஏதோ ஒரு மீனிங்கில் போட்டிருக்கலாம். பட் இந்தோனேஷியாவில் இருக்க மக்கள் அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு கேரக்டராக தான் ரிலீஸ் பண்ணார். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கே ஒரு அர்த்தம் கொடுத்து விட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு வந்து டுங் 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 சஹூர்ன்ற நேம் இருக்குல்ல, அது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருப்பாங்க. ஸோ முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரமதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருப்பாங்க. அதனால் அவங்க சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஃபாஸ்டிங்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டோட பேர் தான் சஹூர். அதாவது அவங்க என்ன வேணால் சாப்பிடலாம், பட் ஃபாஸ்டிங் முன்னாடி தான் சாப்பிடணும். அதனால தான் அதை வந்து சஹூர் அப்படின்ற நேமோட கூப்பிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ டுங் 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 அப்படின்ற நேம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாஸ்டிங் இருக்காங்களா மக்கள், அதனால அவங்க வந்து தெரியாமல் சாஹூர் டைம், அதாவது ஃபாஸ்டிங் முன்னாடி சாப்பிட்றாங்களே அந்த டைம்குள்ளே எழிஞ்சி சாப்பிடாம சில பேர் மிஸ் பண்ணிடுவாங்களே. ஸோ அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வீடாக போய் ட்ரம்ஸ் அடித்து தூங்கிட்டு இருக்க மக்களை வந்து எழுப்புவாங்களாம். ஸோ எல்லாரும் சீக்கிரமாக ஏஞ்சிக்கோங்க, சாஹூருக்கு டைம் ஆயிடுச்சு, யாரும் மறந்துடாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும், சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால ஏஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் எடுத்து டுங் 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 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே வருவாங்களாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா டுங் 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 சஹூர்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் மக்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த டுங் டுங் அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் கையில் ஒரு கட்டை இருக்குல்ல, இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரம்ஸு வாசிச்சுக்கிட்டே வரும், அது கையில் ஒரு கட்டை இருக்குல்ல, சின்ன கட்டை, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு வாசிச்சுக்கிட்டே வரும். அதனால தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
டுங் 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 சஹூர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஹூர் டைம் அப்போ ஊர் மக்களை வந்து எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது மீமாக மாற்றி இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க. மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரிலையும் நிறைய கண்ட்ரி எங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் வாழ்கிறாங்களோ அங்கே இந்த மீம் வந்து செம்ம ஃபேமஸ் ஆச்சு. போக போக அந்த மீம் ஃபேமஸ் ஆக நான் முஸ்லீம் கண்ட்ரிலையுமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரியாமல் கூட ரொம்ப ரசித்து அந்த மீமை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியிலேருந்து நிறைய பிரெயின் ராட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சது. ட்ரல்லா லேலோ ட்ரல்லாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்க் மீமு. பட் இன்னதான் நிறைய பிரெயின் ராட் இருந்தாலுமே டுங் டுங் சாஹூன்ற பிரெயின் ராட்க்கு மட்டும் தான் ஒரு உண்மையான ஸ்டோரி இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி கேட்டிங்களே, இந்த மாதிரி ஒரு உண்மையான ஸ்டோரி இருக்குது டுங் 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 சாஹூருக்கு மட்டும் தான். மற்ற பிரெயின் ராட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிடையாது. அது எல்லாமே ஜஸ்ட்டு உருவாக்கப்பட்டதே தவிர அதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியோ எதுவுமே கிடையாது. இன்னதான் நிறைய பிரெயின் ராட் இருந்தாலுமே இப்போ வரைக்குமே டுங் 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 சஹூருக்கு பிரெயின் ராட்டில் ஒரு தனி இடமே உருவாக்கப்பட்டுருச்சு. ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டுங் 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 சஹூரோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்து நிறைய பேர் வந்து டுங் டுங் சாஹூர் ஒரு ஏலியன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்டு, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை வந்து அடிச்சிரும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. பட் டுங் டுங் சாஹூர்ன்றது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோவை டிக்டாக்ல போட்டுது, இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகி, அதாவது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டார். பட் மக்கள் அதை ஒரு மாதிரி புரிஞ்சு மக்கள் அதை பரப்பி இப்போ நம்ம வந்து அந்த மீமை பார்க்குறோம். அதாவது இந்தோனேஷியாவில் எவரோ ஒரு பண்ண தப்பால் இன்னுமே நம்ம அந்த மீமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த இதுதான் வந்து டுங் டுங் சாஹூரோட ஸ்டோரி. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி டுங் டுங் சாஹூர் கெட்டவரும் கிடையாது, அவர் ஒரு ஜாம்பியும் கிடையாது, அவர் ஒரு மிருகமும் கிடையாது. அவர் வந்து உண்மையை சொல்ல நல்லவர் தான். ஸோ தூங்கிட்டு இருக்க மக்களை எழுப்புற மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் இவர். நான் கூட இந்த கேரக்டரை ரிசர்ச் பண்ணும்போது இவர் ரொம்ப பயங்கரமான ஆளாக தான் இருப்பார்னு நினச்சேன். பட் கடைசியில் பார்க்கும்போது எங்க தண்ணி கேன் போட வந்தவங்க நான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே சர்ப்ரைஸாக இருந்தது. ஓ, இதுக்கு இவ்வளோ தான் பேக் ஸ்டோரியா, நான் கூட ரொம்ப எதிர்பார்த்து தான் போனேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போயே ஒரு லைக் ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டுங் டுங் சாஹூர் ஸ்டோரி இதுதானா அப்படின்னு நீங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை ப்ரோ இது தப்பு, இதுக்கு வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்னீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸை சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் எல்லாருமே சொன்னது இது ஒன்று தான், அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அது இந்தோனேஷியாவில் தான் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்டுமே சொல்லுது. அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். ஓகே கைஸ், பை ஃப்ரம் மிடிஜி, பாய் 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 பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.